சுபானகா மக்களே சொன்னோம்னா அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி ஜெயில தூக்கி போடுறாங்க. எப்பவுமே வீட்டுக்குள்ள 2 பேர் தான் செலக்ட் பண்ணி தூக்கி ஜெயில போடுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா 3 பேரை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே வீட்டுக்கு வந்து ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ணி அதுல யார் ஒஸ்டா இருக்காங்களோ அவங்கள தான் ஜெயில தூக்கி போடுவாங்க. அதுக்கு மாறுதலா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரேங்கிங் டாஸ்க்கை வச்சு அந்த ரேங்கிங் டாஸ்க்ல கடைசி யார் இருக்காங்களோ அந்த கடைசி 3 பேரை தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. அந்த 3 பேர் என்ன பொறுத்தவரை அந்த ஜெயிலுக்கு டிசர்வான ஒரு ஆள் தான். ஓகேவா, ஜெயிலுக்கு டிசர்வ் தான். பட் இருந்தாலும் இன்னும் டிசர்வான ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த வகையில் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில பேர் ரொம்ப மொக்கையா எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 3 பேர் யாருன்னு சொல்லிடுறேன். அண்ட் அந்த ரேங்கிங் டாஸ்க்கை பத்தி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இன்னொன்னு சொல்லணும், வீட்டுக்குள்ள இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கிறோம். இவனெல்லாம் எங்க இருந்துங்க எடுத்துட்டு வந்தீங்க? ஏங்க குப்பையாங்க இவனெல்லாம்? பிக் பாஸ் டீம் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், குப்பையான்னு கேட்கிறேன். ஒருத்தனுக்கு ஒரு இளவு வர மாட்டேங்குது ப்ரோ. எல்லாம் பேப்பர் ரவுடியோட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த எஃப்ஜே எல்லாம் எப்பா என்ன நடந்தாலும் குறுக்க வந்து கத்திக்கிட்டே இருக்கான் ப்ரோ. என்ன நடந்தாலும் குறுக்க வந்து கத்துறான். அந்த பக்கம் பார்த்தா தண்ணி பழம் கத்துறாரு, இந்த பக்கம் பார்த்தா எங்க அக்கா பாரு அவங்க மட்டும் தான் நியாயம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டே இருக்கானோ ப்ரோ. ஒரு டாஸ்க் உருப்படியா பார்க்க முடியல ப்ரோ. ஒரு டாஸ்க்ல எத்தனை ரவுண்டு நடந்தாலும் அத்தனை ரவுண்டையும் நம்ம கரெக்டா கவனிச்சு இந்த ரவுண்ட்ல இவங்க பிளே பண்ணாங்க இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் அவங்க கரெக்டா கேம் ஆடி இருக்காங்க அர்த்தம். ஆனா இவங்க என்ன பண்றான்னு தெரியுமா, ஆரம்பிச்சல இருந்தே கத்துறானோ ப்ரோ. எல்லாருமே கத்துறானோ. எதுக்கு கத்துறானோ, ஏன் மாத்தி மாத்தி சண்டை செஞ்சுக்கிறானோ ப்ரோ. யாரு ப்ரோ இவனல்ல? எந்த குப்பைக்குள்ள இருந்து கிண்டி எடுத்து வந்தீங்கன்னு கேட்கிறேன். எந்த குப்பையில இருந்து எடுத்து வந்தீங்க? குப்பையோட மோசமா இருக்கானோ ப்ரோ. குப்பை, சத்தியமா சொல்ற குப்பை தான் இவனெல்லாம். அந்த வகையில் அந்த டாஸ்க்கை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதில் நம்ம அந்த 3வது ப்ரோமோ பற்றி பார்த்துடலாம். ஸோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புறேன். ஸோ கண்டென்ட்ல போயிடலாமா? ஸோ இந்த ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 பேரை ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 பேர் வந்து ஜட்ஜா நிற்கிறாங்க. ஓகே, 3 பேர் ஜட்ஜா நிற்காங்க, 14 பேரை ரேங்கிங் பண்ணுறாங்க. பட் இந்த ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை வச்சு இவங்க ரேங்க் பண்ணல. ஓகேவா, அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்கிங் டாஸ்க் மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல மெச்சூரிட்டி, பரவாயில்லாத மெச்சூரிட்டி, பரவாயில்லாத மெச்சூரிட்டி, கொஞ்சம் மெச்சூரிட்டி, கொஞ்சம் மெச்சூரிட்டி, அப்படியே கொண்டு போயிட்டு கடைசியில் வர்ற ஆட்கள்லாம் சைல்டிஷா இருக்காங்க, ரொம்ப குழந்தைத்தனம், ரொம்ப பைத்தியக்காரத்தனம், ரொம்ப மெண்டல் தனம், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போனோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுல எனக்கு தெரிஞ்சு அங்கே நின்னது ஓரளவு ஓகே தான். ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் டிஸ்க்ளைமராக கொடுத்துக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நான் சொல்லிக்கிறேன். யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லை. எல்லாருமே எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னு தெரியாம, எதுக்கு கத்துறோம், ஏன் கத்துறோம்னு தெரியாம கத்திட்டு சுத்துறானுவ. அந்த லெவலுக்கு வடிகட்டின முட்டாள்னு சொல்லலாம். ஸோ இவன்ல அதுக்கு மேல நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல. வேணா இப்படி வச்சிருக்கான், முட்டாள், வடிகட்டின முட்டாள், வடிகட்டின முட்டாள், வடிகட்டின முட்டாள், வடிகட்டின முட்டாள், இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருந்திருக்கும். இதுல மெச்சூரிட்டி லெவலில் இது பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம கனியக்கா, அமித் அவர்கள், அப்புறம் அவங்க பேர் என்ன, விக்ரம், இவங்க 3 பேர் சேர்ந்தா ஜட்ஜ் பண்றாங்க. இந்த 3 பேரும் எப்படி இந்த 14 பேர் நிப்பாட்டி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சபரி, 2வது சுபிக்ஷா, 3வது கெமி, 4வது சாண்ட்ரா, 5வது பிரஜன், 6வது வியானா, 7வது அரோரா, 8வது ரம்யா, 9வது திவ்யா, 10வது காமு மாமா, 11 வினோத், 12 எஃப்ஜே, 13 நம்ம பாரு அவர்கள், 14 நம்ம திவாகர் அவர்கள். இப்படி தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த லைன் வந்து மாறவே இல்லை. ஓகேவா, கடைசி வரத்துக்கு மாறல. நான் கூட நினைச்சேன் ரேங்கிங் டாஸ்க்னா எப்படி சண்டை செஞ்சு கடைசியில் அந்த விஷயங்களை மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இவங்க 3 பேர் ஜட்ஜில் இவங்க சொல்றதான் கடைசி முடிவுன்னு சொல்லி வச்சுட்டாங்க போல. ஸோ இவங்க 3 பேரும் மாற்றவே இல்லை. இதில் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசியாக ஒரு 3 பேர் இருக்காங்களே, 12, 13, 14, இந்த 3 பேரும் ஜெயிலுக்குள்ள போனோம். இப்படி இந்த 3 பேரை நான் ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த 3 பேருமா ஜெயிலுக்குள்ள அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இதுல கடைசியில நம்ம விஜய் பாரு ஃபைட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த இடத்துக்குலாம் டிசர்வ் கிடையாது, நான் இந்த இடத்தை ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம திவ்யாவெல்லாம் 7வது இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. திவ்யா இந்த வீட்டுக்குள்ள மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறாங்க. பட் அவங்க கத்தல அப்படிங்கிறதுக்காக அவங்க 7வது இடத்துல வச்சிருக்கீங்க. நான் இந்த வீட்டுல அதிகமா கத்திருக்கேன் அப்படிங்கறதுனால என்ன 13வது இடத்துல வச்சிருக்கீங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்றாங்க. இந்த சைடு திவ்யா என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு இதே கிடையாது, இவங்கெல்லாம் ஜட்ஜே கிடையாது, இவங்க ஜட்ஜிங் பண்ண தெரியல, இவங்க சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. கடைசியில் பிரச்சனை என்ன சொல்றாருன்னா, விடுங்க பாத்துக்கலாம், நம்ம கடைசியில் அப்புறமா மடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அந்த டாஸ்க்கை ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கத்தல் கூப்பாடுகள் இருந்திருக்கும். பட் கடைசியில் ஒரு கட்டமாக முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே, தண்ணி பழம், விஜய் பாரு, இந்த 3 பேரும் ஜெயிலில் தூக்கி அடைக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ஜெயிலில் 2 பேருக்கு தான் இடமே இருக்கும். 2 பேரே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தாகணும். இப்போ காமு மாமா, விஜய் பாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஜாலியாக படுத்துப்பாங்க. பட் 3 பேர் அப்படிங்கும்போது எப்படி நைட்டு ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் எஃப்ஜே ஜாலியாக போகிறான், தண்ணி பழம் ஜாலியாக போகிறாங்க. அக்கா எப்பவும் போல நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அக்கா சிரிச்ச மணி ஜெயிலுக்குள்ள போகிறாங்க. பட் இங்கே ஒன்று நான் சொல்லணும், நீங்கள் வந்து ஒரு ஆட்களை ஜெயிலில் அடைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நபருக்கு மக்கள் மத்தியில் ஓட்டுகள் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங் டாஸ்கில் கடைசியாக நிற்கிற ஆட்கள் எப்போவுமே
கடைசி நாட்கள் வரத்துக்கு வருவாங்க. ஓகே, அது ஒன்று இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மெச்சூரிட்டி லெவலில் வச்சு வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்பவே உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அதுவே தெரியாம உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு ப்ரோ. போரிங் கூட சொல்ல முடியல. ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டாஸ்க்கு கூட உருப்படியா பண்ண மாட்டேங்காங்களே. ஒரு டாஸ்க்கு கூட கத்தாம சண்டை போடாம நீட்டா கொண்டு போன்னு சொல்லி பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு மாதிரி நம்மளை கிறுக்காக்குது. என்னடா அளவு இவனை குப்பையை கொண்டு உள்ளதை போட்டு கிண்ட வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெறுப்பு தான் வருது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த 3 பேர் தான் மெச்சூரிட்டி லெவலில் ரொம்ப கம்மியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இல்லை, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எஃப்ஜே கூட நான் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கரெக்டாக பேசினாலும் சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் அவன் முட்டாள்தனமாக தான் நடந்துக்கிறான். இப்போ வீட்டுக்குள்ள யாரா ஒருத்தர் கத்துனா யாரா ஒருத்தர் அந்த கத்துறதை நுப்பாட்டணும். ஓகேவா, அதுதான் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பண்பா இருக்கணும். யாரா ஒருத்தர் கத்துறாங்களா இன்னொருத்தர் போயிட்டு கத்தாத மாப்பிள்ள கத்தாத மாப்பிள்ள நுப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்துற விஷயத்தை நுப்பாட்டணும். ஆனா எஃப்ஜே என்ன பண்றா தெரியுமா, நீ கத்துவியா நானும் கத்துவேன், அவன் கத்துறானா அப்ப நானும் கத்துவேன், அவன் திங்குறானா அப்ப நானும் திம்பேன், அவன் அவுத்து போட்டு ஆடுறானா அப்ப நானும் ஆடுவேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்றான் ப்ரோ. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை யாரா கத்துறாங்க உடனே உள்ள போயிட்டு அவன் மட்டும் எப்படி கத்தலாம் நானும் கத்துவேன், அவன் மட்டும் எப்படி பேசலாம் நானும் பேசுவேன், இப்படியே பண்றான் ப்ரோ. அது ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல யாரா நீ உண்மையாவே யாரா நீ அப்படின்னு தான் கேட்க வைக்குது. பேப்பர் ரோடியோட மோசமா பண்றாங்க ப்ரோ. அப்படியே எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டுற மாதிரி எல்லாரும் அடிச்சு திங்குற மாதிரி தான் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். இதுல இந்த தண்ணி பழமும் எஃப்ஜேயும் ஒரு காம்போவா ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. 2 பேரும் தான் மாத்தி குழச்சிக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தலை வலிக்கு தண்ணி பழம்லாம் சொல்றல. இந்த கேடுகட்ட கேரக்டரை தயவு செய்து வெளியே போடுங்கப்பா. எல்லாத்தையும் அழிக்கிறாரு ப்ரோ, எல்லாத்தையும் அழிக்கிறாரு. வார்த்தைகள் விடுறாரு. வினோத்தை பார்த்தாலும் வினோத்துக்கான ஊர் பேரை சொல்ல வார்த்தை விடுறாரு போல. இந்த ராமபுரமா சென்னையில் உள்ள ஏரியா பற்றி கரெக்டாக அந்த பேர் மறந்து போச்சு. பரவாயில்ல, எனக்கு மறந்து நல்லதான். நான் அந்த ஊர் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு ஊர் பேரை சொல்லி அதையும் வச்சு கலாய்க்கிறாரு. அந்த ஊரில் காக்கா தானே பிடிக்குன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கு ஒன்று புரிய மாட்டுக்கு. அவர் தப்பு நிறைய பண்றாரு. அவரே ஒரு தப்பு தான், அவரே ஒரு தப்பான ஒரு ஆள் தான். ஓகேவா, அந்த வகையில் அவர் நிறைய தவறான வார்த்தைகள் விடுறாரு. நிறைய தவறான வார்த்தைகள். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆல்ரெடி கானாவே ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. ஓகேவா, கானா வினோத்தை மட்டும் இல்ல, கானாவே ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. வெளியே கானா பாடகர் எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணி தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊர் பேரெல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி பேசினார்னா வெளியே வந்த பிறகு தூக்கிட்டு போயிடுவாங்க ப்ரோ. தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றேன். என்ன வேணா நடக்கலாம் ப்ரோ. வேற அவங்க பேரை காப்பாற்ற அவங்க ட்ரை பண்ணுவாங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வெளியே வந்த பிறகு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இழுத்தாலும் இழுப்பாங்க. என்ன வேணா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு என்னன்னா இந்த குப்பையெல்லாம் ஏன் எடுத்து போட்டீங்க? ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ, அதுக்கான ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும்ல. ஏன் இந்த குப்பையை எடுத்து போட்டீங்க? இந்த குப்பைகளுக்கு ஒரு இளவும் வர மாட்டேங்குது. பிக் பாஸ் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தையும் சரியா பண்ண மாட்டேங்காங்க. எல்லா விஷயத்தையும் சொதப்ப தான் செய்றாங்க. எல்லாத்தையும் சொதப்பி அழிச்சு இப்ப அப்படியே ஒரு மாதிரி சாணி மாதிரி உருட்டிட்டு இருக்கான. சாணி உருண்டை மாதிரி இருக்கான ப்ரோ. சாணி உருண்டையோட மோசமா இருக்கான. சாணி உருண்டை இவங்களை போட்டு நம்ம என்ன சொல்லன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க கைஸ். இப்போ இந்த 3 பேர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்களே, இந்த 3 பேர் டிசர்வா இல்ல இதை விட மெச்சூரிட்டி லெவல் கம்மியான ஆட்கள் இந்த வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டீங்கன்னா உண்மையா இருக்கதான் செய்றாங்க. இப்போ இல்ல பரவாயில்ல, இந்த 3 பேரே இருக்கட்டு ப்ரோ. இந்த 3 பேருக்கு தான் உண்மையா மெச்சூரிட்டி இல்ல. இன்னும் ஒரு சில பேருக்கு இல்ல தான். பட் ஒரு சில இடங்களாச்சும் கொஞ்சம் கரெக்டா பேசுறாங்க. இந்த 3 இருக்கிறதுல மட்டமான கேரக்டர் தான் இருக்கு. ஸோ ஜெயிலில் தூக்கி போட்டுக்க நல்லதுதான். பார்க்கலாம் இன்னைக்கு நைட் எப்படி ஸ்டே பண்றாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.